ஹாய் ஹலோ எவ்ரி ஒன். இந்த வீடியோவில் பார்த்தோம்னா நம்ம ஏப்ரல் மே 2025 ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்டில் இடிசி இந்த சப்ஜெக்டோட இம்பார்ட்டன்ட் 14 மார்க் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த சப்ஜெக்ட் பார்த்தோம்னா என் ஸ்கீம் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் என் ஸ்கீமுக்கு முன்னாடி இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தான் இந்த எக்ஸாம் உண்டு. வழக்கம் போல் உங்களுக்கு 3 மார்க் கொஸ்டின்ஸும் 14 மார்க் கொஸ்டின்ஸும் வந்துடும். இது செகண்ட் இயருக்கு கிடையாது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. இது எக்ஸாமுக்கு ஏன் இவ்வளோ லேட்டாக வீடியோ போடுறோன்னா, நீங்கள் டைம் பார்த்தாலே தெரியும், உங்களுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்டில் பார்த்தாலே தெரியும். டைம் பார்த்தோம்னா 8:10. நான் இப்போ தான் தற்செயலாக இந்த எக்ஸாம் வந்து உங்களுக்கு 7ஆம் தேதி நினச்சிட்டு இருக்கேன். நான் 7ஆம் தேதி நினச்சிட்டு நான் வந்து தற்செயலாக பார்த்தோம்னா வந்து வீடியோ போடலான்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ செம்மு தான் அப்படின்னு வீடியோ அப்லோட் பண்ணலான்னு பார்த்தா, கடைசியில் வந்து இடிசி சும்மா டைம் டேபிள் செக் பண்ணி பார்த்தேன். காலைல வருதான் மதியமாக வருதான் பார்த்தா இடிசி நாளைக்கு இருக்குது. அதை தான் பார்த்தேன். ஸோ உடனே வீடியோ போட்டுன்னு சொல்லிட்டு தான் வீடியோ போட்டேன். அப்போயே ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெசேஜ் பண்ணி கேட்டாங்க, இடிசி போடலன்ற மாதிரி. நான் சரியாக கவனிக்கல எனக்கு. ஸோ அதே பார்த்தோம்னா லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன், சர்க்யூட் தெரிய வீடியோ வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டில் போட்டிருப்பேன். அந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணும்போது அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 12 மணிக்கிட்ட நான் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணேன். ஸோ 12 மணிக்கு நான் ஏன் போடுறேன்னா, எனக்கு 12 மணி வரைக்குமே ஒர்க் இருக்குது. காலேஜில் ஒர்க் பண்ணுறோம், எக்ஸாம் செல்லில் இருக்கோம், பேப்பர் ரிலேஷன் இப்போ தேரி டியூட்டிக்கு போயிட்டு வரோம். ஸோ அன்றைக்கி நான் டியூட்டி போயிட்டு வந்து அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போடுறேன். ஸோ அவ்வளோ ஒர்க் இருக்குது, அதை சொல்ல வரேன். ஒரு சில பேரில் நிறைய பேருக்கு கால் பண்ணி வீடியோவில் தான் நான் கொடுத்துருக்கேன், இருந்தாலும் கால் பண்ணி கேட்குறீங்க, இதை விட கொஷின்ஸ் ஷார்ட்டாக சொல்லுங்கன்ற மாதிரி கேட்குறீங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன எப்படி சொல்ல வருது, ஆனால் எல்லா காலுமே நான் அட்டன் பண்ணி பேசி அவங்க டவுட்டை வந்து கிளியர் தான் பண்ணேன். ஸோ அதனால் அது நம்பரை ஹைட் பண்ணி போட முடியும் என்னால். ஸோ அதை நான் செய்யலை. உங்கள் மேலே இருக்க நம்பிக்கையில் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேங்கிற மாதிரி நான் விட்டுட்டேன். ஸோ ஒரு எமர்ஜென்சிக்கு நீங்கள் கேட்பீங்கன்னு பார்த்தோம்னா அது நிறைய பேர் தப்பாக யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ அதை பண்ணாதீங்க, நான் அதுதான் சொல்லுவேன். ஸோ இப்போ சப்ஜெக்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரொம்ப வந்து 2 கொஸ்டின் தான் கொடுத்துருக்கேன். ஸோ டைம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதால ஒரு கிளான்ஸ் நீங்கள் பார்த்துட்டு போங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான், பெருசாக ஒன்றும் டிஃபிகல்ட்டாக இல்லை. இடிசி வந்து ஈஸியாக பாஸ் ஆகிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இந்த 4th யூனிட்டு, 5th யூனிட்டு, ஃபஸ்ட் யூனிட் இது 3ல் ஸ்ட்ராங்காக இருந்தாலே இதில் பாஸ் ஆகிடலாம்பா. ஸோ நீங்கள் படிக்கும்போது இந்த 4th யூனிட், ஃபஸ்ட் யூனிட் எப்படி படிச்சுட்டு இருப்பீங்க, 4th யூனிட், 5th யூனிட் பார்த்து மீதி வந்து 3rd யூனிட்லையும் 2nd யூனிட்லையும் பார்த்தாலே ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். ஸோ டோன்ட் வரி. ஸோ ஃபஸ்ட் யூனிட்டில் பார்த்தோம்னா அந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தோம்னா டைப்ஸ் ஆஃப் ஃபில்டர்ஸ், இந்த கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஏன்னா போன முறை வந்து ஜெனடாய்டும் ஃபோட்டோடாய்டும் கேட்டாங்க. கண்டிப்பாக அந்த முறை ஃபில்டர் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ 5 ஃபில்டர் இருக்கும், எல் ஃபில்ட்ரு, சி ஃபில்ட்ரு, எல்சி ஃபில்ட்ரு, ஆர்சி ஃபில்ட்ரு, பை ஃபில்ட்ரு. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்கிற மாதிரி தான் வீடியோ டக்குன்னு அப்லோட் பண்ணணும்ல, அதுக்காண்டி. ஸோ அடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு மேக்ஸிமம் இந்த ஃபில்ட்ரு கொஸ்டின் ஒரு கொஸ்டின் படிச்சு போனாலே நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். எதுக்கும் சேஃப்டிக்கு நீங்கள் எதனா படிச்சிருந்தீங்கன்னா 7 செக்மெண்ட்டும் இந்த ஃபோட்டோ டிரான்சிஸ்டர் எல்இடியும் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போயிடுங்க. ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா, ஒன்றுமே படிக்கல அப்படின்னா இந்த ஃபில்ட்ரு கொஸ்டினாச்சும் பார்த்து போங்க, கண்டிப்பாக அது வரும். அடுத்து செகண்ட் யூனிட் பார்க்கும்போது நம்ம வந்து லாஸ்ட் டைமாக வந்து சிஇ கான்ஃபிகரேஷனும் யூஜிடி கொஸ்டினும் கேட்டான். ஸோ அதனால் இந்த மாதிரி நான் வந்து ஜேஃபட்டு பிரின்சிபலில் வந்து ஒர்க்கிங் அந்த கொஸ்டின் பார்த்துக்கோங்க. ஃபெட்டோட காமன் சோர்ஸ் ஆம்பிளிஃபையர் அந்த கொஸ்டின் பார்த்துக்கோங்க செகண்ட் யூனிட்டில். ஸோ அடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு 3rd யூனிட்டில் வந்து பார்த்தோம்னா ஆர்சி கப்புல்டு ஆம்பிளிஃபையரும் காமன் கலெக்டர் ஆம்பிளிஃபையரும் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ வந்து நான் ஆம்பிளிஃபையர் மட்டும்தான் எடுத்திருக்கேன், இந்த ஆசிலேட்டர்லேருந்து எடுக்கலை. ஸோ ஆசிலேட்டரில் வந்து லாஸ்ட் டைம் வந்து நெகட்டிவ் ஃபீட்பேக் சிஸ்டமும் அப்புறம் வந்து ஹார்ட்லி ஆசிலேட்டரும் கேட்டாங்க. ஸோ நான் ஆசிலேட்டரில் போகல, உங்களுக்கு ஆம்பிளிஃபையர்லேயே கொடுத்துட்றேன். ஆர்சி கப்புல்டு ஆம்பிளிஃபையரும் காமன் கலெக்டர் ஆம்பிளிஃபையரும் இது பார்த்துக்கோங்க. அடுத்து 4th யூனிட் லாஸ்ட் டைம் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு எஸ்சிஆரோட கன்ஸ்ட்ரக்ஷனோட ஒர்க்கிங் கேட்டாங்க. அதனால் அதுவும் கூட வந்து டயாக்கு கொஸ்டின் கேட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ராக் எதிர்பார்க்கலாம். அதே போல் பார்த்தோம்னா எஸ்சிஆரோட அந்த 2 டிரான்சிஸ்டர் இருக்கும். எஸ்சிஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் கொஸ்டின் வேறு, எஸ்சிஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் விஐ கேட்6ன்றது வேறு கொஸ்டின், இது 2 டிரான்சிஸ்டர்ன்றது வேறு கொஸ்டின். ஸோ கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க, தப்பு பண்ணிடாதீங்க. ஏன்னா 4th யூனிட் தான் உங்களுக்கு கை கொடுக்குற யூனிட்டு, அதுலேயுமே தப்பு பண்ணிடாதீங்க. அதுக்காக சொல்கிறேன், 2 டிரான்சிஸ்டர் பார்த்துக்கோங்க. எஸ்சிஆரோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. ட்ரையாக்கு இது 2 ஒன்று வந்துடும். இதை தவிர்த்து எக்ஸ்ட்ராவாக ஒரு டயாக் கொஸ்டின் ஒரு சேஃப்டிக்கு பார்த்துக்குங்க. ஸோ 4th யூனிட் தான் உங்களுக்கு முக்கியமாக கை கொடுக்குற யூனிட். அடுத்து போனோம்னா 5th யூனிட் பார்த்தோம்னா லாஸ்ட் டைம் பார்த்தோம்னா இந்த மாதிரி சொல்லிடுறேன், மோனோஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டர். லாஸ்ட் டைம் பார்த்தோம்னா உங்களுக்கு அஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டர் கேட்டான். அதனால் மோனோஸ்டேபிள் கண்டிப்பாக இந்த மாதிரி வரும். அதே போல் பார்த்தோம்னா செகண்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா உங்களுக்கு பாசிட்டிவ் அண்டு நெகட்டிவ் கிளிப்பர் கொடுத்துருக்கேன். ஸோ லாஸ்ட் டைம் வந்து கிளாம்பர் கேட்டான். ஸோ அதனால் இந்த முறை கண்டிப்பாக கிளிப்பர் தான் கேட்பான். அதனால் 5th யூனிட்டில் மோனோஸ்டேபிள் ரெண்டுமே படிச்சுக்கிங்க. மோனோஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டரும் பாசிட்டிவ் வந்து நெகட்டிவ் கிளிப்பர் மட்டும் படிங்க, கிளாம்பர் படிக்காதீங்க.
ஸோ இதில் வந்து நம்ம மோனோஸ்டேபிள் கொடுத்துட்டோம், அஸ்டபிள் படிக்காதீங்க. ஸோ 5th யூனிட்டில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த ஃபில்டர் கொஸ்டின் ஃபஸ்ட் யூனிட்டில் இருக்க அந்த ஃபஸ்ட்டு ஃபில்டர் கொஸ்டின் படிங்க. 2வது பார்த்தோம்னா மோனோஸ்டேபிள் அஸ்டேபிள் படிங்க. அதுக்கப்புறம் பாசிட்டிவ் நெகட்டிவ் கிளிப்பர் படிங்க. சின்ன சின்ன டயக்ராம் தான், அது பெருசாலாம் இல்லை. பார்த்துட்டு 4th யூனிட் பாருங்கள், ட்ராக்கு, அந்த எஸ்சிஆர் கன்ஸ்ட்ரக்ஷனு, என்சிஆர் 2 டிரான்சிஸ்டர் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்தோம்னா உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா மீதி கொஸ்டின்லாம் பார்த்துக்குங்க. ஸோ 3 மார்க் கொஸ்டின்ஸ்லாம் நம்ம வந்து லாஸ்ட்டாக போட்டிருப்போம் ஒரு வீடியோ நினைக்கிறேன், அதை பார்த்து ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ டைம் இல்லை. ஸோ இது என்னோடய மிஸ்டேக் தான், சரியாக கவனிக்கலை. ஸோ கவனிச்சிருந்தால் நான் முதலே வீடியோ கொடுத்துட்ருப்பேன். லாஸ்ட் டைமில் வந்து போடுறேன்னு சொல்லிட்டு எதுவும் இது பண்ணாதீங்க. ஸோ பார்ப்போம். கண்டிப்பாக ஈஸியாக இடிசியில் நிறைய பேர் பாஸ் ஆகிட்டீங்க, இன்னும் கொஞ்சம் பேர் தான் இருக்கீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ, பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்கப்பா. டைம் வந்து கரெக்டாக பார்த்து படிச்சுக்கோங்க. உங்களுக்கு அடுத்தது வந்து இன்னும் ஒரு சப்ஜெக்ட் வீடியோ தான் தேவைப்படுன்னு நினைக்கிறேன். ஸோ அது பார்த்தோம்னா உங்களுக்கு செம்மு மட்டும் தான் தேவைப்படுன்னு நினைக்கிறேன். அதுவுமே நான் வந்து உங்களுக்கு நாளைக்கு காலைல அப்லோட் பண்ணிவிடுவேன். ஒன்றும் பிரச்சனை இருக்காது. எல்லாம் எக்ஸாம் நல்லா எழுதுங்க. எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.